Hello everyone, good morning and welcome to our daily editorial analysis. நான் உங்கள் மலர் from Score Clever. இன்னைக்கு October 9, 2025. The Hindu newspaperல வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ், ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸ் இங்கிலீஷ்ல படிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டைல்ல தமிழ்ல அதோட மீனிங் என்னன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ற எடிட்டோரியல்ஸ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் vocabularies-ஓட பிரீமியம் PDF நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா இருக்கு. சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. Let's get started. Okay, a very interesting first editorial. Chemistry Nobel Prize பத்தி. Title: Infinite Boxes on the 2025 Chemistry Nobel Prize. The Chemistry Nobel Laureates established a new grammar of matter. தலைப்பு: முடிவில்லாத பெட்டிகள். 2025 வேதியியல் நோபல் பரிசு பற்றி. இந்த வேதியியல் நோபல் பரிசு பெற்றவர்கள் பருப்பொருளுக்கான ஒரு புதிய இலக்கணத்தை உருவாக்கியுள்ளனர். கிராமர் ஆஃப் மேட்டர். கேட்கவே செமையா இருக்குல்ல? It would not be an overstatement to say that metal organic frameworks, அதாவது MOFs அப்படின்னு சொல்ற இந்த விஷயம் நம்ம சமூகத்துக்கு பொருட்கள் என்னவெல்லாம் செய்ய முடியுங்கிறதையே மாற்றி அமைச்சிருக்கு. These porous crystalline structures are built from metal ions coordinated to organic linker molecules and offer gigantic amounts of internal surface area. இந்த நுண்துளைகள் கொண்ட படிக அமைப்புகள் மெட்டல் அயான்ஸும் அதை இணைக்கிற ஆர்கானிக் மாலிக்யூல்ஸும் சேர்ந்து உருவாகுது. அண்ட் இதோட உள்பரப்பு, அதாவது இன்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியா, பிரம்மாண்டமா இருக்கு. ஒரு சின்ன பொருளுள்ள ஒரு பெரிய ஸ்டேடியம் இருக்கிற மாதிரி. Their cavities can be tuned to trap greenhouse gases, harvest drinking water from air, and store hydrogen or methane as clean fuels. அதற்குள் இருக்கும் காலி இடங்களை, அதாவது கேவிட்டிஸை கிரீன்ஹவுஸ் கேஸை பிடிச்சு வைக்கிற மாதிரி மாத்தலாம், காற்றிலிருந்து குடிநீரை எடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம், அண்ட் ஹைட்ரஜன் அல்லது மீத்தேன் போன்ற சுத்தமான எரிபொருட்களை சேமிக்கவும் பயன்படுத்தலாம். யோசிச்சு பாருங்க, காத்துல இருந்து தண்ணி. சூப்பர்ல? As industries confront climate change and scarce resources, MOFs exemplify chemistry's power to reimagine sustainability atom by atom. தொழிற்சாலைகள் பருவநிலை மாற்றத்தையும் வளப்பற்றாக்குறையையும் சந்தித்து வரும் இந்த நேரத்துல இந்த MOFs வேதியியலோட சக்தி என்னன்னு காட்டுது. அணுவா சஸ்டெயினபிலிட்டியை, அதாவது நீடித்த வளர்ச்சியை எப்படி புதுசா யோசிக்கலான்னு இது ஒரு சிறந்த உதாரணம். The roots of this year's Chemistry Nobel Prize, awarded to the developers of MOFs, go back to the 1980s, when Richard Robson, then of the University of Melbourne, wondered whether molecular architectures could be designed rather than found. இந்த வருஷம் MOFs கண்டுபிடிச்சவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த நோபல் பரிசு காலம் மூலம் 1980ஸ்ல இருக்கு. அப்போ மெல்பர்ன் பல்கலைக்கழகத்துல இருந்த ரிச்சர்ட் ராப்சன்கிறவரு மாலிகுலர் ஆர்கிடெக்சரை நாமளே கண்டுபிடிக்காம டிசைன் பண்ண முடியுமான்னு யோசிச்சாரு. நம்ம ஆளுங்க கொஸ்டின் பேப்பரை எப்படி டிசைன் பண்றதுன்னு யோசிப்பாங்க. இவரு மாலிகுலர் ஆர்கிடெக்சரை டிசைன் பண்றத பத்தி யோசிச்சிருக்காரு. Inspired by a ball and stick model used for teaching, he combined copper ions with an organic molecule whose 4 ends bore nitrile groups. பள்ளி கல்லூரிகள்ல பார்த்திருப்போமே அந்த பால் அண்ட் ஸ்டிக் மாடல், அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி அவர் காப்பர் அயான்ஸை 4 முனைகளிலும் நைட்ரைல் குரூப்ஸ் கொண்ட ஒரு ஆர்கானிக் மாலிக்யூல் கூட சேர்த்தாரு. Contrary to expectations, the ingredients self-assembled into an ordered diamond-like crystal loaded with empty cavities. ஆனா அவர் எதிர்பார்த்ததுக்கு மாறா அந்த பொருட்கள் தானாகவே ஒன்றிணைந்து வைரம் போன்ற ஒரு ஒழுங்கான படிகமா உருவாச்சு. அதுலயும் நிறைய காலி இளங்களோட. Sometimes a beautiful mistake, right? Susumu Kitagawa, working in Japan, picked up on the same spirit and made a breakthrough in 1997 when he built a 3D framework of cobalt, nickel or zinc ions linked by bipyridine molecules. ஜப்பான்ல இருந்த சிசுமு கிட்டகாவா இதே ஐடியாவை எடுத்துக்கிட்டு 1997ல ஒரு பெரிய முன்னேற்றத்தை உருவாக்குனாரு. கோபால்ட், நிக்கல் இல்லனா ஜிங்க் அயான்ஸை பைபிரிடின் மாலிக்யூல்ஸால இணைத்து ஒரு 3D கட்டமைப்பை உருவாக்குனாரு. When drained of water, the framework remained intact, allowing the gaps between its atoms to hold and release gases as required. அதிலிருந்து தண்ணியை வெளியே எடுத்த பிறகும் அந்த கட்டமைப்பு உடையாம அப்படியே இருந்துச்சு. இதனால அதோட அணுக்களுக்கு இடையில உள்ள இடைவெளிகள் தேவைப்படும் போது வாயுக்களை பிடித்து வைக்கவும் வெளியிடவும் முடிஞ்சுது. In 1998, he also proposed that MOFs could be made of soft solids that breathed as other molecules moved in and out. 1998ல இந்த MOFs சுவாசிக்கக்கூடிய மென்மையான திடப்பொருட்களால உருவாக்க முடியும்னு சொன்னாரு. அதாவது மற்ற மூலக்கூறுகள் உள்ளேயும் வெளியேயும் போகும்போது அது ஒரு சுவாசம் மாதிரி இருக்கும்னு சொன்னாரு. இன்ட்ரெஸ்டிங்ல? Meanwhile, in the US,
Omar Yagi was dissatisfied with the trial and error of conventional reactions and pioneered reticular chemistry, with which he assembled predetermined building blocks into ordered networks. அதே சமயத்துல யூஎஸ்ல ஒமார் யாகிங்கிறவரு இந்த ட்ரையல் அண்ட் எரர் முறையில செய்யற சோதனைகள்ல திருப்தி இல்லாம ரெட்டிகுலர் கெமிஸ்ட்ரின்னு ஒரு புதிய துறையை உருவாக்குனாரு. இத வச்சு முன்னாடியே தீர்மானிக்கப்பட்ட பில்டிங் பிளாக்ஸை பயன்படுத்தி ஒரு ஒழுங்கான கட்டமைப்பை உருவாக்குனாரு. நம்ம படிக்கிற மாதிரி தான், பிளான் பண்ணி படிக்கணும், ட்ரையல் அண்ட் எரர் பண்ணக்கூடாது. His first frameworks, reported in 1995, were robust two-dimensional nets. 1995ல அவர் வெளியிட்ட முதல் கட்டமைப்புகள் ரொம்ப வலுவான டூ-டைமென்ஷனல் வலை மாதிரி இருந்துச்சு. By 1999, he unveiled MOF5, a cubic zinc-based lattice with extraordinary stability and surface area. 1999க்குள்ள அவர் MOF5 அறிமுகப்படுத்தினாரு. இது ஜிங்க் அடிப்படையாக கொண்ட ஒரு கனசதுர கட்டமைப்பு. இதோட ஸ்திரத்தன்மையும் பரப்பளவும் அபாரமா இருந்துச்சு. கொஞ்சம் கிராம்ஸ்ல ஒரு ஃபுல் ஃபுட்பால் ஃபீல்ட் அளவுக்கு உள்பரப்பு இருந்துச்சு. அப்பா, யோசிச்சு பாருங்க, நம்ம பாக்கெட்ல ஒரு ஃபுட்பால் ஃபீல்ட வச்சுக்கிற மாதிரி. As a result, his approach allowed entire families of related MOFs to be designed systematically. இதனால அவரோட இந்த அணுகுமுறை இது சம்பந்தப்பட்ட மொத்த MOF கம் ஃபேமிலிஸையும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா, அதாவது ஒரு ஒழுங்குமுறையா டிசைன் பண்ண அனுமதிச்சுது. Thus, Robson, Kitagawa and Yagi established a new grammar of matter that allowed others to create thousands of MOFs, some of which moved from prototypes to industrial reactors and semiconductor manufacturing lines. இப்படித்தான் ராப்சன், கிட்டகாவா அண்ட் யாகி 3 பேரும் சேர்ந்து பருப்பொருட்களுக்கான ஒரு புதிய இலக்கணத்தை உருவாக்கினாங்க. இது மத்தவங்களுக்கு ஆயிரக்கணக்கான MOFஸை உருவாக்க வழிவகுத்தது. அதுல சில புரோட்டோடைப்ஸ்ல இருந்து இண்டஸ்ட்ரியல் ரியாக்டர்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் உற்பத்தி வரைக்கும் போயிருச்சு. The road ahead is even more promising but also exacting. இனி வரப்போற பாதை இன்னும் பிரகாசமா இருக்கு, ஆனா அதே சமயம் ரொம்ப கடினமானதாவும் இருக்கு. UPSC ஜர்னி மாதிரி தான். Researchers are still working to make MOFs more durable in real-world conditions and cheaper to produce at scale. ஆராய்ச்சியாளர்கள் இன்னமும் இந்த MOFஸை நிஜ உலக சூழ்நிலைகள்ல இன்னும் நீடித்து உழைக்கக்கூடியதாகவும் பெரிய அளவுல உற்பத்தி செய்யும் போது விலை குறைவாகவும் மாற்றத்துக்கு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. Integrating them into batteries and catalytic filters, for instance, requires engineering as finely tuned as their chemistry. உதாரணமா, இதையெல்லாம் பேட்டரிஸ்லயும் கேட்டலைட்டிக் ஃபில்டர்ஸ்லயும் இணைக்கிறதுக்கு அதோட கெமிஸ்ட்ரி அளவுக்கு நுணுக்கமான இன்ஜினியரிங் தேவைப்படுது. For all these achievements, however, the vision honored this year transcends any single material. ஆனா இந்த எல்லா சாதனைகளையும் தாண்டி இந்த வருஷம் கௌரவிக்கப்பட்ட இந்த விஷன் ஏதோ ஒரு பொருளை மட்டும் சார்ந்ததில்லை. By showing that chemistry can design empty space as precisely as solid matter, the laureates built room not only for molecules, but also for imagination itself. Wow, what a beautiful line to end with. So, first editorial முடிஞ்சது. Science and Techல ஒரு summer topic. Before we dive into the next one, a quick announcement for all you amazing aspirants. தினமும் இப்படி புதுசா vocabularies, idioms and phrases படிச்சு மனப்பாடம் பண்ண கஷ்டமா இருக்கா? கவலைய விடுங்க. கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப். அதுல இருக்கிற எங்க யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி புதுசா பாட்காஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். இதை பத்தின உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா காமெண்ட்ல சொல்லுங்க. இட் டேக்ஸ் a lot of effort to create this podcast. So please எங்களுக்காக ஒரு லைக், ஷேர் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. Now back to the second editorial. Okay, a political one now. Bihar elections. Title: Vote of Confidence on the Bihar Assembly Election 2025. Bihar election will be a test case for the neutrality and efficiency of ECI. தலைப்பு: நம்பிக்கையின் வாக்கு. 2025 பீகார் சட்டமன்ற தேர்தல் பற்றி. பீகார் தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையத்தின் ECIயோட நடுநிலைமை மற்றும் செயல்திறனுக்கு ஒரு சோதனை களமாக இருக்கும். Bihar will vote in 2 phases on November 6 and 11th to elect a new assembly with counting on November 14th. பீகார்ல புதிய சட்டமன்றத்தை தேர்ந்தெடுக்க நவம்பர் 6 மற்றும் 11ஆம் தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடக்கும். வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 14ஆம் தேதி இருக்கும். The Bihar Assembly election of 2025 is important not only for political reasons, but also for the reasons of electoral integrity in India, which is facing a crisis.
2025 பீகார் சட்டமன்ற தேர்தல் அரசியல் காரணங்களுக்காக மட்டும் முக்கியமானதில்ல, இந்திய தேர்தல் நேர்மையின் காரணங்களுக்காகவும் முக்கியமானது. ஏன்னா அது இப்போ ஒரு நெருக்கடியை சந்தித்து வருகிறது. The Election Commission of India is cognizant of the high stakes in Bihar, and for good measure, the Chief Election Commissioner, Gyanesh Kumar, described it as the mother of all elections. இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு பீகார்ல இருக்கிற ஸ்டேக்ஸ், அதாவது பந்தயம் எவ்ளோ பெருசுன்னு நல்லாவே தெரியும். அதனால தான் தலைமை தேர்தல் ஆணையர் கியானேஷ் குமார் இதை எல்லா தேர்தல்களுக்கும் தாய் அப்படின்னு சொன்னாரு. நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கு சிவில் சர்வீசஸ் தான் மதர் ஆஃப் ஆல் எக்ஸாம்ஸ் இல்லையா? The ECI has also listed 17 measures, beginning with Bihar, that could improve voter participation and public trust in the process. ECI ஒரு 17 நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளது, பீகாரிலிருந்து தொடங்கி. இது வாக்காளர் பங்களிப்பையும் தேர்தல் செயல்முறை மேல பொதுமக்களின் நம்பிக்கையும் மேம்படுத்தும்னு சொல்றாங்க. The average number of eligible voters in a polling station will be 819, and the highest number of voters in a booth will now be 1200 compared to 1500. ஒரு வாக்கு சாவடியில் தகுதியான வாக்காளர்களின் சராசரி எண்ணிக்கை 819 ஆக இருக்கும். ஒரு பூத்தில் வாக்காளர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை முன்னாடி 1500 இருந்தது, இப்போ 1200 குறைக்கப்பட்டிருக்கு. Crowd control. The ECI has also taken into account concerns raised by political parties and other observers about the electoral process. அரசியல் கட்சிகளும் மற்ற நோக்கர்களும் தேர்தல் செயல்முறை பற்றி எழுப்பிய கவலைகளையும் ECI கருத்தில் கொண்டுள்ளது. Counting of postal ballots will be complete before the last 2 rounds of EVM and voter verifiable paper audit trail counting. தபால் வாக்குகளின் எண்ணிக்கை இவிஎம் மற்றும் விவிபேட் வாக்கு எண்ணிக்கையின் கடைசி 2 சுற்றுகளுக்கு முன்னாடியே முடிக்கப்படும். If there is a mismatch between Form 17C and EVM data, and wherever mock poll data had not been erased, the counting of VVPAT slips will be mandatory. Form 17C-க்கும் EVM டேட்டாக்கும் இடையில் ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்தா, இல்ல எங்கேயாவது மாக் போல் டேட்டா அழிக்கப்படாம இருந்தா விவிபேட் சீட்டுகளை எண்ணுவது கட்டாயமாக்கப்படும். Among other measures are mobile phone deposit facilities at polling stations and a one-stop digital platform named ECI Net for real-time voter turnout updates. மற்ற நடவடிக்கைகள்ல வாக்கு சாவடிகள்ல மொபைல் போனை வைப்பு வைக்கிற வசதி, அப்புறம் ECI Net என்ற ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், இதுல ரியல் டைம்ல voter turnout updates கிடைக்கும். எக்ஸாம் ஹாலுக்கு போற மாதிரி ஃபோனெல்லாம் டெபாசிட் பண்ணுமா? Surprising turns in turnout data has been a matter of serious concern in recent elections, and this measure could help clear the air. சமீபத்திய தேர்தல்கள்ல வாக்காளர் வருகை டேட்டால ஏற்பட்ட ஆச்சரியமான மாற்றங்கள் ஒரு பெரிய கவலையா இருந்துச்சு. இந்த புதிய நடவடிக்கை அந்த சந்தேகங்களையெல்லாம் நீக்க உதவும். Live feed from all booths will be available for monitoring purposes. எல்லா பூத்ஸ்ல இருந்தும் லைவ் ஃபீட் கண்காணிப்புக்காக கிடைக்கும். பிக் பாஸ் வீடு மாதிரி. The Bihar election has gained a special national significance this time, with the ECI's abrupt announcement of a special intensive revision of the electoral rolls, which started in June. பீகார் தேர்தல் இந்த முறை ஒரு சிறப்பு தேசிய முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ECI திடீர்னு அறிவித்த வாக்காளர் பட்டியலின் சிறப்பு தீவிர திருத்தம் தான். அது ஜூன் மாசம் தொடங்குச்சு. The ECI sees this process as a purification of electoral rolls, with plans to have it across the country. ECI இந்த செயல்முறையை வாக்காளர் பட்டியலை சுத்திகரிப்பு செய்வதா பாக்குது. இதை நாடு முழுவதும் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. பியூரிஃபிகேஷன் என்னமோ நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்து தேவையில்லாதவங்கள ரிமூவ் பண்ற மாதிரி சொல்றாங்க. In Bihar's final list, roughly 69 lakh names were removed for reasons such as deaths, unproven citizenship, duplicate entries, or permanent migration to other states. பீகாரின் இறுதி பட்டியல்ல சுமார் 69 லட்சம் பேர்கள் நீக்கப்பட்டுள்ளன. எந்தென்ன காரணங்களாலனா இறப்பு, நிரூபிக்கப்படாத குடியுரிமை, டூப்ளிகேட் என்ட்ரிஸ் மற்றும் மற்ற மாநிலங்களுக்கு நிரந்தரமாக குடிபெயர்ந்தது. இந்த காரணங்களால நீக்கப்பட்டிருக்காங்க. பீகார் will be critical for the BJP, the Congress, the RJD and the JDU, with each party hoping to turn a corner in their journeys. பிஜேபி, காங்கிரஸ், ஆர்ஜேடி, ஜேடியு கட்சிகளுக்கு பீகார் தேர்தல் ரொம்ப முக்கியமானதா இருக்கும். ஒவ்வொரு கட்சியும் தங்களோட பயணத்துல ஒரு திருப்பு முனையை எதிர்பார்க்கிறாங்க.
The ruling National Democratic Alliance is at a crossroads, with an aging Chief Minister Nitish Kumar, who is completing nearly 20 years in office. ஆளும் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கு. முதலமைச்சர் நிதிஷ்குமார் கிட்டத்தட்ட 20 வருஷமா பதவியில் இருக்காரு, வயசும் ஆங்கிட்டு வருது. The BJP may want to formally take over the alliance's reins, but it will have to gauge how this might impact the social dynamics. பாஜக கூட்டணியின் கட்டுப்பாட்டை அதிகாரப்பூர்வமாக எடுக்க விரும்பலாம், ஆனா இது சமூக இயக்கவியலை, அதாவது சோஷியல் டைனாமிக்ஸை எப்படி பாதிக்கும்னு அவங்க கணிக்க வேண்டும். For the Congress, Bihar will be a test case of its key planks, electoral integrity and social justice. காங்கிரஸை பொறுத்தவரை பீகார் தேர்தல் அவர்களுடைய முக்கிய கொள்கைகளான தேர்தல் நேர்மை மற்றும் சமூக நீதிக்கு ஒரு சோதனை களமாக இருக்கும். All said, this is one election in which the ECI has the highest stakes, and all those invested in Indian democracy hope to see it come out with flying colors. எல்லாத்தையும் சொல்லி முடித்த பிறகு இது ECIக்கு மிக அதிக ஸ்டேக்ஸ் உள்ள ஒரு தேர்தல். இந்திய ஜனநாயகத்தில் அக்கறையுள்ள எல்லாரும் ECI இதில் சிறப்பாக வெற்றி பெறும்னு நம்புறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணணும். And that's a wrap for today's editorial. ஒன்னு சயின்ஸ், இன்னொன்னு பாலிட்டி. A perfect mix for any aspirant. சரி, போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். தினமும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அப்படியே விட்டுட்ட போதுமா? vocab டெஸ்ட் பண்ண வேண்டாமா? அதுக்காகவே நம்ம ஸ்கோர் கிளிவர் டெலிகிராம் சேனல்ல தினமும் ராத்திரி 7 மணிக்கு ஒரு குவிஸ் நடக்குது. அது பேரு எடிட்டோரியல் vocab லீக். இது எடிட்டோரியல் vocabularyக்கான IPL மாதிரி. மாசம் லீக் நடக்கும், ஸ்கோர்ஸ் இருக்கு, ரிவார்ட்ஸும் இருக்கு. ஸோ நீங்களும் இந்த vocab லீக்ல கலந்துக்கிட்டு உங்க vocabulary பவரை டெஸ்ட் பண்ணணும்னா உடனே நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. Joining link is in the description. This is your Malar from Score Clever, signing off. Keep learning, keep growing. Bye-bye.